கோயில் மனையில் குடியிருப்பவர்களுக்கு சதுர அடி கணக்கில் வசூலிக்கும் முறையை ரத்து செய்து முன்னாள் முதல்வர் கலைஞரின் பழைய முறையை அமல்படுத்த வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கோவில் மனை குடியிருப்போர் நல சங்கத்தினர் தமிழக அரசை வலியுறுத்தினர். திருவள்ளூர் டோல்கேட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி முன்பு தமிழ்நாடு கோவில் மனையில் குடியிருப்போர் சங்கம் சார்பில் மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வரதராஜர் பெருமாள் கோவில் ஏகாம்பரநாதர் கோவில் மனையில் குடியிருப்போர் நல சங்கத்தினர் மேல் அயனம்பாக்கம் ஸ்ரீ கரி வரதராஜ பெருமாள் அடிமனை வாடகைதாரர்கள் சங்கத்தினர் பாதிக்கப்படும் குடியிருப்பு வாசிகள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மூலமாக தமிழகம் முதல்வரின் கவனத்தை இழுக்கும் வகையில் மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டத்தினை நடத்தினர். இதில் தமிழ்நாடு கோயில் மனையில் குடியிருப்போர் நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர். கோவில் மனைகளில் குடியிருப்பவர்களுக்கு சதுர அடி கணக்கில் வசூலிக்கும் முறையை ரத்து செய்ய கோரியும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அறிவித்த அரசாணை எண் 298 மற்றும் அரசாணை எண் 456 நடைமுறைப்படுத்த வேண்டும். சந்தை மதிப்பில் வாடகை நிர்ணயிப்பதை ரத்து செய்து பழைய முறையை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருக்கக்கூடியவன் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த நிலையை கொண்டு வந்தது யார்? மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கொண்டு வந்தார். இப்ப மறுபடியும் திருப்பி எந்த ஆட்சியில கேட்கிறார்கள்? கோயில் நிலையத்திலே குடியிருப்பவர்கள் யாரே? நீங்கள் உங்களுடைய தந்தையார் கொண்டு வந்ததை எங்களுக்கு திருப்பி கொடுங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். தமிழ்நாடு கோயில்மனை குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் எதற்கென கேட்டிருந்தால், பல வருடங்களாக கோயில் மனையில் குடியிருக்கும் நாங்கள் எங்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறிக்கொண்டு எங்களை பல இன்னல்களுக்கு ஆளாக்குகின்றார்கள். தயவு செய்து இந்த அரசாங்கம் எங்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறுவதை தயவு செய்து நிறுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அடிமனை வாடகை என்ற பெயரில் பலத்த மிகப்பெரிய வாடகையை வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயில் மனையில் குடியிருப்பவர்களுக்கு அந்த அடிமனை வாடகையை ரத்து செய்து முதலில் இருந்த இந்த பகுதி வாடகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த 39A 39A அந்த சட்டப்பிரிவின்படி எங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து தயவு செய்து கொடுக்க வேண்டும். எங்களுக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் இப்பொழுது கோயில் மனையில் குடியிருப்போம் எங்களுக்கு அவர்கள் பெயரையே அடிமனை வாடகையும் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து தர வேண்டும். குறிப்பாக இந்த மீஞ்சூர் மற்றும் மேல் அயனம்பாக்கம் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த அடிமனை வாடகை என்ற பெயரில் இப்போ குறிப்பாக 100 ரூபாய் என்று இருக்கக்கூடிய அடிமனை வாடகையில் சுமார் 1000 ரூபாய்க்கும் மேற்பட்டு வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த அரசாங்கம் இதை மனதில் கொண்டு கருணை உள்ளம் கொண்டு எங்களது அடிமனை வாடகையை தயவு செய்து குறைத்து இந்த நல்ல உள்ளங்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன்று ஒரே நாள் ஒரே நேரம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.